டேய் டைம் ஆச்சு சீக்கிரம் வாடா. இரு மச்சான், பால் காஞ்ச உடனே கிளம்பிடலாம். மச்சான் போலாம். மச்சான் யாரா அவ? விளையாட்ட ஆரம்பிச்சிட்டானே. ஏய் மச்சான் பஸ்டா வாடா. ஏய் போடா. ஏய் பஸ் கிளம்புடா. ஏய் அவ்வையா ரேஞ்சில பேசுனா வச்சிட்டோம்ல கையா போடு. டேய் வாடா. என்னடா இப்படி ஓடுறா? சாரி சிஸ்டர், ஏதோ தெரியாம. அது எப்படிடா பொண்ணுங்க முறைச்சு பார்த்த உடனே அண்ணன் ஆயிடுறீங்க? பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தானா உன்ன மாதிரி பசங்க என்ன நினைச்சாலும் பண்ணிடுவீங்களா? இல்ல மேடம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப நான் சொல்றேன், கை வை. வேணாம் மேடம். டேய் வைடா கைய. இப்ப வைக்க போறியா இல்லையா? சாரி மேடம். ஐயோ டேய், இனிமே ஏதாவது ஒரு பொண்ணு மேல கை வைக்கணுங்கிற நினைப்பு வந்தா இந்த அடி உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். பரதேசி. என்ன பொண்ணுடா? 2 லட்சம் ரூபாய் பணம் இப்ப கொடுத்தா கல்யாணம் நடக்கும். டேய் என்னடா? எந்திரிக்காதீங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சார் இத புடி. கொடுத்துறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். உங்களை சொன்னா புரியாதா? கெஞ்சி கேட்கிறேன் சார். ப்ளீஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நியாயமான விஷயம் தான் சார். 2 லட்ச ரூபாய் பேசினபடி அவர் கொடுக்கணும். கொடுக்க முடியல. அவர் தான் 4-5 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்றாரே. டைம் கொடுங்களேன். பொண்ணோட ஃப்ரெண்டா? ஆமா. கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா வந்தமா போட்ட சோத்த தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. போடி. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை? என்ன மரியாதை? இப்ப இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? மிரட்டறியா? எந்த ஆபீசர் கிட்ட பேசணும்? போன் போட்டு தர. பேசுறியா? ஏய் போட கூட. சார் 1 செகண்ட். உங்களுக்கு என்ன காசு வேணும் அவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ப்ராப்ளம். 2 லட்ச ரூபாய் இல்லங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்சதை நான் கொடுக்கறேன். நீங்களும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க. சூப்பர். சத்தியம் பண்ணு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீன் நீ பார்த்ததே இல்ல. சரோஜா தேவி காலத்துல இருந்து எத்தனை படத்துல அந்த சீன் வந்திருக்குது. உனக்கு ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா ஒன்னும் சூப்பர் நிவிய. சும்மாரா. நாமளே ஏதோ இந்த பேக்கெட்ல 20 ரூபா இருக்கும் பாரு. எப்பறா? வரும்போது என்கிட்ட தான்டா வாங்கினேன். டேய் உன்கிட்ட பணம் இருந்தா குடுறா. குடுறா. ஒண்ணு இல்ல மச்சான், நீ சண்டே. இந்த மச்சான் அவனுக்கு தர வேண்டிய பழைய பாக்கி 1000 ரூபாய் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு. தேங்க்ஸ் மச்சான். இது பத்தாதே. டேய் மச்சான் குடுறா. டேய் இருந்ததா இப்ப அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணேன். திருப்பி தந்துறேன்டா. குடுறா. டேய் மச்சான் சத்தியமா எந்த காசுமே இல்லடா. தேங்க்ஸ் மச்சான். காசு தான் என்கிட்ட இல்லையடா. இது புடி. தேங்க்ஸ் மச்சான். காசு இல்லாட்டி என்னடா? மோதிரம் கிடைச்சிச்சே. டேய் மச்சான் டேய் எங்க அப்பா திட்டு வரடா. டேய் சொல்லுங்கடா மோதிரம் குடுத்து போடா. டேய் 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 மோதிரத்தை வாங்கடா. மோதிரத்தை வாங்கடா.
ஏன் மச்சி அந்த பொண்ணு என்ன ரசிச்சு பார்த்தால செம்ம டைமிங். டேய் மாப்ள, நீ ரொம்ப லக்கிடா. உனக்கு என்ன சூப்பர் காஸ்ட்லி கார் வருது. ரெடி ஆயிக்க. 5000 ரூபாய்க்கு என்ன சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் உன் உயிர்களா 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. உன்கிட்ட என்னடா பேச்சு? தள்ளுடா. 5000 ரூபாடா வா. யா License, please. Good. RC book. Very good. Insurance. Birth certificate. வாட்? அதுல இருக்கிற டேட்டும் லைசென்ஸ் இருக்கிற டேட்டும் ஒண்ணான்னு செக் பண்ணுமல்ல. தட்ஸ் மை மேம். அப்புறம் மேடம் எங்க பாருங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். உங்க காசு கார் இருக்கு, எங்க வேணாலும் போலாம். இன்னைக்கு சண்டே. சோல இல்ல, சும்மா சொன்னேன். இன்னைக்கு சண்டே. ஏதாவது வேணுமா? ஏதோ நீங்களா பார்த்து என்ன கொடுத்தாலும் சரி. ஹே எக்ஸ்கியூஸ் மீ. பண்ணாடிக்கு ஒரு பொண்ணாடியா? ஐயோ பொண்ணா நம்பர் வண்டிடா. அண்ணாச்சியோட பொண்ணுடா அது. என் வேலைக்கு உழ வச்சிட்டீங்களாடா. அந்த வண்டி நிறுத்துங்கடா. போங்கடா போய் புடிங்கடா. மேடம் அம்மாடி மேடம் அம்மாடி மேடம். என்னம்மா நீங்க ஏதாவது கொடுத்து போனா கார் சாவியா கொடுத்து போவீங்க? இவங்க அம்மா கார்பரேஷன் சொன்னா, அதனாலதான் காரை மறிச்சு பணம் கேட்டா. உங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதீங்க. இந்தாங்க மேடம் கார் சாவி. ஆர்சி புக். நீ காலையிலேயே பேப்பர்ல போட்டிருந்தான் என்னோட ராசி பலனுக்கு. கை கேட்டினது வாய் கேட்டாது. இந்த வாய்க்குல எது வெட்டாது. போற வழிக்கு கவிக்கும். என்ன பொண்ணுடா. டேய் குமார், இந்த காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா வித்தியாசம்? லவ்ன்றது ஆயா சொல்ற வடை மாதிரி. அந்த வடைய எப்போனாலும் காக்கா வந்து கவின் போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி. அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. மச்சி டிசைட் பண்ணிட்டேன்டா. என்ன அந்த ஆயாவை நீ தூக்கலானா? அட அது இல்லடா. நேத்து என் லைஃப்ல கிராஸ் பண்ண அந்த 3 பொண்ணுங்களை தான்டா காதலிக்க போறேன். டேய் மாப்ள, காதலுங்கிறது நீயா ஃபிக்ஸ் பண்றது இல்ல, அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லீனா வெக்ஸ் ஆயிரும். மச்சான் இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. என் ஸ்டைல்ல சொல்றேன் பாரு. கட்டிங் சேர்ந்தாதான் கோட்ரு, மனசு சேர்ந்தாதான் மேட்ரு. ஐ மீன் லவ். நேத்து கட்டிங் வாங்குறது கடையில ரொம்ப நேரம் காத்திருந்த போல. என்ன கேவலமா சிரிக்கிறான் பாரு. டேய் மாப்ள, இப்ப இருக்கிற சாதாரண ஹீரோவும் கூட தான் லவ் பண்ற ஆள் பர்சனாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ லவ் பண்ற பொண்ணுங்க வேற அழகோ அழகு. அப்ப அது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. என்ன மாப்ள? உடஞ்சு போன வாஸ்து பொம்மையை ஒட்ட வச்ச மாதிரி கோணல்மெல்லாம் ஒரு மூஞ்சி. இவன் பர்சனாலிட்டி பத்தி பேசுறான்டா. அதெல்லாம் இல்லடா மாப்ள. இப்பெல்லாம் பொண்ணுங்க கருப்பா இருக்கிற பசங்களே வெறுப்பா பாக்குறாங்க. கருப்பா இருக்கிற பசங்களை பொண்ணுங்க காதலிக்க மாட்டாங்கன்னு எவன்டா சொன்னது? எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா மடக்கலாம். அதுக்கு ஒரே டெக்னிக் தான். அந்த பொண்ணு கிட்ட ஆண்மையாவும் இருக்க தெரியணும், அடிமையாவும் போக தெரியணும்.